அதிமுகவின் பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா என்று தேர்ந்தெடுக்கப்பட்டார். பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களால் எடுக்கப்பட்டது இந்த முடிவு அப்படி என்று சொல்லி முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் அறிக்கை அறிவித்தார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவி அப்படின்றதுக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டது தான் அதிமுக. அந்த கட்சியில் இதுவரைக்கும் பொதுச் செயலாளராக எம்ஜிஆர் இருந்திருக்கிறாரு, நாவலர் நெடுஞ்செழியன் இருந்திருக்கிறாங்க, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல இப்போ சசிகலா வந்திருக்கிறாங்க அப்படின்றது அடிமட்ட உண்மையான அதிமுக தொண்டர்கள் சிலரால் இன்னும் ஜீரணிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. இப்போ நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா, திமுக வேண்டாம், திமுக ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னவங்க, அது மட்டும் இல்லாமல் அதிமுகவோட இப்போதைய நிலை இதை பார்த்து இனிமேல் அதிமுகவுக்கும் ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இனி அடுத்து யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்றத நம்ம திங்க் பண்ண போகிறோம். ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகளை பற்றி சொன்னோம் அப்படின்னா யாரை நம்பி போகிறது அப்படின்றது ஒரு பெரிய குழப்பமாகவே நம்ம தமிழ் மக்களிடம் இருக்குது அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. வைகோ பின்னாடி போனால் சைக்கோ ஆயிடுவோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். சீமானுக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா இனவெறியை தூண்டி அவர் நம்மளையும் வாழ விட மாட்டார், நம்மளால் அடுத்த மொழி பேசுகிறவங்களையும் வாழ விட மாட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு புறம் இருக்க, சரி கம்யூனிஸ்ட்டுகள் பக்கம் போகலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க வேறு மாதிரி ஒரு அரசியல் பண்ணுவாங்க அப்படின்றதும் தெரியும். மக்களோட முன்னேற்றத்திற்கு எந்த ஒரு வழிவகையும் செய்யப்பட மாட்டாது அப்படின்றதும் தெரியும். இல்லை தேசிய கட்சியில் உள்ள வர வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களும் முடிந்த அளவு நம்ம தமிழ்நாட்டில் என்னெல்லாம் சுருட்ட முடியுன்றதான் பார்ப்பாங்க அப்படின்றதும் நமக்கு நல்லா தெரியுது. அப்போ யார் தான் வரலாம் அப்படின்னா மறுபடியும் சினிமா துறைக்கு தான் நம்ம போக வேண்டியது இருக்குது. ஏன்னா வேறு எந்த துறையில் உள்ளவங்களும் துணிந்து இந்த ஒரு அரசியல் அப்படின்ற நிலைமைக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்றதான் உண்மை. சினிமா துறையில் யார் வரலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரஜினிகாந்த் அவர் ஏற்கனவே 96 தனக்கு கிடைத்த வாய்ப்பே அவர் வேண்டான் என்று மறுத்தவர் அப்படின்றதுனால அவர் மறுபடியும் அந்த ஒரு இடத்துக்கு வருவாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. சரி கமல்ஹாசன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு இந்த ஒரு பாதை அப்படின்றதே கிடையாது அப்படின்னு ஏற்கனவே திட்டவட்டமாக அறிவிச்சிட்டாரு. எல்லா ஊடகங்களின் அனுமானத்தின்படி அதிமுகவோட அடுத்த பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமாரை சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அது எல்லாமே உண்மை இல்லை, பொய் அப்படின்றது இன்னைக்கு நிரூபணமாக இருக்குது. ஆனால் அஜித் அரசியலுக்கு வந்தால் நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறவே பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்களில் பல பேர் அவர் அரசியலுக்கு வர வேண்டாம், அவர் நடிகனாகவே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. சரி சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு அதிகம் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னால் விஜய் அவரை சொல்லலாம். அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு சரியான நேரமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் சரியான நேரம் என்றே சொல்வேன். ஏன் அப்படின்னு சொன்னால் அஜித் அப்படின்ற ஒரு நல்ல மனிதர், அவர் கண்டிப்பாக அரசியலுக்கு வந்தால் மக்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்ற ஒரு திங்கிங்கில் தான் பல ஊடகங்கள் அந்த ஒரு அனுமான செய்தியை கண்டினியூஸாக ஒளிபரப்பிட்டே இருக்கிறாங்க. பட் ஆனால் அவர் வரமாட்டேன் அப்படின்ற சொல்கிற சூழ்நிலையில் அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது எல்லாருமாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா இதுவரைக்கும் நல்லவனாகவே தன்னை திரையில் காட்ட முயற்சி செய்கின்ற ஒரு நடிகன் கண்டிப்பாக பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறமும் தன்னுடைய நல்லவன் இமேஜை காப்பாற்றிக்கணுன்றதுக்காகவே மக்களுக்குன்னு சில நல்ல விஷயங்களை பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. சேவை அப்படின்ற மனப்பான்மையை தாண்டி தன்னுடைய பெயரை காப்பாற்றிக் கொள்ளவாவது நல்லது செய்வாங்க அப்படின்ற ஒரு அது கண்டிப்பாக விஜய் அவர்களிடமும் இருக்கும் அப்படின்றது தெரியும். அதுவரும் ஏன் நீங்கள் அரசியல்னாலே நடிகர்கள் மேலே நம்புறீங்க அப்படின்றதுக்கு நான் ஒரு பதில் சொல்லிடுறேன். இதுவரைக்கும் அரசியல் நேர்மையாக பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தவங்களையே கரப்ட் ஆக்குனாங்க அப்படின்றதான் உண்மை. போன தடவை இந்த மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டில் இருந்த 1-2 நல்லவங்களையும் கெட்டவங்களாக மாற்றியதன் பெருமை வைகோ அவர்களை சேரும். ஸோ மொத்தத்தில் இப்போ இருக்கிற எந்த ஒரு அரசியல்வாதியும் பண்ண முடியாத சில விஷயங்களை நடிகர்கள் பண்ண முடியும் அப்படின்றது சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி. ஏன்னா ஏற்கனவே பல கோடி சம்பாதிச்ச அவங்களால மறுபடியும் மக்களை சுரண்டி தான் பல கோடி சம்பாதிக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்றதுல திட்டமான ஒரு கருத்து கொண்டவன் நான். பணத்தின் மீதான ஆசை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்றது என்னுடைய திட்டமான ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த வகையில் இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலைக்கு விஜய் வருவது சரியான ஒரு தக்க நேரம் அப்படின்றது எங்களுடைய கருத்து.